கடகம் ராசி நேயர்களே, நீங்கள் குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள் மதிக்கவே பட்டிருந்து வந்திருக்காது. ராசிநாதனான சந்திரனோட ஆதிக்கத்துல பிறந்த கடக ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையின் பெரும் பகுதியை குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காகவும் அவங்களோட முன்னேற்றத்திற்காகவும் மட்டுமே அர்ப்பணித்திருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த ஆசைகளும் கனவுகளும் ஏன் உங்களுக்கான சிறு தேவைகளை கூட தியாகம் செஞ்சுட்டு குடும்பத்தில் உள்ளவங்க நன்றா இருக்க வேண்டும் என்று ஓடோடி உழைத்திருப்பீங்க. ஆனால் காலம் உங்களுக்கு தந்த பரிசு எனவோ ஏமாற்றம் மட்டுமாக தான் இருந்திருக்கும். நான் இவ்வளவு செய்தேனே, எனக்கு என்ன கிடைத்தது என்று நீங்கள் ஏங்கும்போது, நீ என்ன எங்களுக்கு புதிதா செஞ்சு விட்டாய், உன்னுடைய கடமையைத்தான செஞ்சாய் என்ற ஒற்றை வார்த்தையில உங்கள் வருட கணக்கான தியாகத்தை தூசி போல தட்டியிருப்பாங்க. உங்களுடைய உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் சாதாரணமாக கடந்து சென்ற குடும்பத்தினரோட போக்கு உங்கள் நெஞ்சில ஒரு ஆறான வடுவாகவே மாறியிருந்திருக்கும். ஜோதிட ரீதியாக 2ஆம் இடத்து அதிபதியின் பலவீனத்தாலும் 4ஆம் வீட்டு பாதிப்பாலையுமே இந்த தியாகங்கள் அங்கீகரிக்கப்படாம போயிருக்கலாம். உங்களுக்கு தர்மமே உங்களை காக்கும். அதாவது நீங்கள் ரொம்பவுமே உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஓடோடி வளர்த்திருப்பீங்க. ஆனால் காலம் உங்களுக்கு தந்த பரிசு என்னமோ நீங்கள் எங்கள் ஏமாற்றம் மட்டுமே தான் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். நீங்கள் இவ்வளவு செஞ்சீங்க எனக்கு என கிடைத்தது என்று நீங்கள் இயங்கும்போது, நீ என்ன எங்களுக்கு புதிதாக செஞ்சிட்ட, உன்னுடைய கடமைத்தானே செஞ்ச என்ற ஒற்றை வார்த்தையில் உங்கள் வருட கணக்கான தியாகத்தை தூசி போல தட்டி விட்டு இருந்திருப்பாங்க. இவ்வளவு நாட்களான உங்களுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பையும் சாதாரணமாக கடந்து சென்ற குடும்பத்தினரோட போக்கு உங்கள் நெஞ்சில ஒரு ஆளான வடுவாகவே மாறி இருந்திருக்கும். அது கூட சேமிப்பும் கரைந்து போன காலம் உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். நீதியில மிதக்கும் படகை போல உங்கள் பொருளாதார நிலை திடீரென சரிவை சந்திக்கும் ஒரு காலத்தை நீங்கள் கடந்திருப்பீங்க. கடகம் ராசிக்காரங்க பொதுவாகவே எதிர்காலத்திற்காக சிறுக சிறுக சேமித்து வைக்கும் பழக்கம் கொண்டவங்க நீங்க. ஆனா 7ரை சனியின் தாக்கத்தாலேயோ அல்லது அஷ்டம சனியின் கோர பார்வையாலேயோ நீங்கள் பார்த்து பார்த்து சேர்த்த சேமிப்பும் அனைத்துமே உங்க கண் முன்னாலேயே தண்ணீராக கரைந்து போயிருந்திருக்கும். எதிர்பாராத மருத்துவ செலவுகளும் கொடுத்த கடன்கள் திரும்பி வராமலும் போயிருந்திருக்கும். வீண் விரயங்கள் என பல வழிகளில் உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் முடக்கப்பட்டிருந்திருக்கும். ஒரு கட்டத்துல அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட அடுத்தவரிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்ட போயிருந்திருப்பீங்க. உங்களோட சுயமரியாதை எவ்வளவு காயப்பட்டிருக்கோ என்பதை உங்கள் ராசிநாதன் சந்திரன் மட்டுமே அறிந்திருப்பாரு. அதாவது நீங்கள் எதிர்காலத்திற்காக சிறுக சிறுக சேமித்து வைக்கும் பழக்கம் கொண்டவங்க தான் நீங்க. ஆனா அந்த நீங்கள் பார்த்து பார்த்து சேர்த்த சேமிப்புமே அனைத்துமே உங்கள் கண்ணு முன்னாலே தண்ணீரை கலந்து போயிருந்திருக்கும். அது எதிர்பாராத மருத்துவ செலவாகவோ அல்லது கொடுத்த கடன்கள் திருப்பி வராமல் போயிருந்தனாலேயோ அல்லது வீண் விரயங்கள் என பல வழிகளில் உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமே முடக்கப்பட்டிருந்திருக்கும். குழந்தைகளாலே உங்களுக்கு கவலைகள் நிறையவே ஏற்படுத்தியிருந்திருக்கும். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஏற்படும் கிரக பெயர்ச்சி மாற்றங்களால உங்கள் பிள்ளைகளோட வழியில நீங்கள் மனக்கவலைகளையும் நிம்மதியற்ற சூழலையுமே சந்திக்க நேரிட்டிருந்திருப்பீங்க. அவங்க வளரும் வர அவங்களுடைய கல்விக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவுமே நீங்கள் பட்ட பாடுகள் அத்தனையுமே அவங்க வளர்த்த பின் மறந்து போயிருந்திருப்பாங்க. உங்கள் பேச்சை கேட்காம தன்னிச்சையா முடிவெடுப்பது, தவறான நட்புகளோடு நபர்களோடு நட்பு பாராட்டுவது அல்லது அவங்களுடைய பிடிவாத குணம் உங்களை நித்தமும் கவலையிலேயே ஆழ்த்தியிருந்திருக்கும். அவங்களோட எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பயமும் அவங்க உங்களை அலட்சியப்படுத்தும் போது ஏற்படும் மனவேதனையும் தான் உங்கள் தாயின் உள்ளம் கொண்ட உங்களுக்கு பெரும் சுமையாகவே மாறி இருந்திருக்கும். அதாவது உங்களுடைய உங்க பிள்ளைங்களோட வழியில நீங்கள் ரொம்பவும் மனக்கவலைகளையும் நிம்மதியற்ற சூழலையுமே சந்திக்க நேரிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க வளரும் வரையும் அவங்களோட கல்விக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் நீங்கள் பட்ட பாடுகள் அனைத்துமே அவங்க வளர்ந்த பின் அதை மறந்து போயிருந்திருப்பாங்க. அவங்களோட பிடிவாத குணம் உங்களை தினமும் கவலையிலே ஆழ்த்தியிருந்திருக்கும். அவங்களோட எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பயமும் உங்களை அலட்சியப்படுத்திய போதுனா
ஏற்படும் மனவேதனையும் தான் ஒரு தாயின் உள்ளம் கொண்ட உங்களுக்கு பெரும் சுமையாவே மாறிந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்க போகின்றது. குடும்பத்துல அமைதி நிலைக்கும். அது குடும்பஸ்தானத்துல இருந்த குழப்பங்களும் தேவையற்ற வாக்குவாதங்களும் இனி முற்றிலுமா விலகி போகின்றது. ராசிநாதனான சந்திரனின் கனிவான பார்வையும் சுப கிரகங்களோட சாதகமான சஞ்சாரமும் உங்க குடும்பத்துல நிலவி வந்த நிம்மதியற்ற சூழ்நிலையை மாற்றியமைக்கும். இதுவரை வீண் பிடிவாதத்தனமும் தவறான புரிந்துணர்வுகளும் பிரிந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்குள்ள இருக்கும் கருத்து வேறுபாடுகளையும் மறந்து ஒன்று சேருவீங்க. வீட்டில் உள்ளவங்க உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து உங்கள் ஆலோசனைகளை கேட்டு செயல்பட தொடங்குவாங்க. இதனால வீடே ஒரு நந்தவனமா மாறி தினசரி வாழ்க்கையில மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிரந்தரமாகவே குடிபுக போகின்றது உங்களுக்கு. அதாவது உங்களுடைய கனிவான பார்வையாலையும் சுப கிரகங்களோட சாதகமான சஞ்சாரத்தின் தான் உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த நிம்மதியான சூழ்நிலையை மாற்றி அமைக்கப் போகின்றது. வீண் பிடிவாதத்தாலேயும் தவறான புரிந்துணர்வாலையும் பிரிந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்குள்ள இருக்கும் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்று சேர போகின்றீங்க. சந்திரனோட அருளால மன நிம்மதி உங்களுக்கு அதிகரிக்க போகிறது. சந்திரன் மனோகாரகன் என்பதால உங்கள் மனசை கட்டுப்படுத்தும் பேராற்றல் அவரிடமே உள்ளது. சந்திரன் தற்போதைய கோச்சார ரீதியா உங்களுக்கு சாதகமான நிலையை அடைவதால கடந்த காலங்கள்ல உங்கள் மனசுல இருந்த தேவையற்ற குழப்பங்களும் அலைபாயும் எண்ணங்களும் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைகளும் முற்றிலுமா நீங்கும். தெளிந்த நீரோடை போல உங்கள் மனம் அமைதியிலையும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் பதற்றப்படாம நிதானமா சிந்தித்து சரியான முடிவுகளை எடுக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உள் மனசு அமைதி உங்களை ஆன்மீக பாதையிலையும் நேர்மறை சிந்தனையிலையும் வழி நடத்தப் போகின்றது உங்களுக்கு. அதாவது சந்திரனோட தற்போதைய கோச்சார ரீதி உங்களுக்கு சாதகமான நிலையை அடைவதோடு கடந்த காலங்கள்ல உங்க மனசுல இருந்த தேவையற்ற குழப்பங்களும் அலைப்பாயும் எண்ணங்களுமே மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைகளுமே முற்றிலுமா நீங்கும். அது கூட எந்த ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் பதற்றப்படாம நிதானமா சிந்தித்து சரியான முடிவுகளை எடுக்கும் மனப்பக்குவமும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உள் மன அமைதியும் உங்களை ஆன்மீக பாதையிலையும் நேர்மறை சிந்தனையிலையுமே வழி நடத்தப் போகின்றது. குழந்தைகளோட அன்பு உங்களுக்கு அதிகமாக அதிகரிக்கப் போகின்றது. உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய சொல்ல கேட்டு நடக்கும் சமத்துவ பிள்ளைகளாக மாறுவாங்க. அவங்க கல்வியிலையும் விளையாட்டு மற்றும் பிற தனித்திறமைகளிலுமே சிறந்து விளங்கி உங்களுக்கு பெருமை தேடித்தர போறாங்க. இதுவரை பிள்ளைகளோட எதிர்காலமும் வேலை வாய்ப்பும் அல்லது திருமணம் குறித்து உங்களுக்குள் இருந்த கவலைகள் எல்லாமே நீங்கி உங்கள் பிள்ளைங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவங்களுடைய மிகுந்த பாசத்துடனும் மரியாதையுடனையும் நடந்து கொள்வீங்க. அவங்களுடைய அன்பான அரைமனப்பானையும் மழலை பேச்சும் அல்லது முதிர்ச்சியான அணுகுமுறையும் தான் உங்களுக்கு பெரும் மன மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது. அதாவது இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியிலையும் ஆகட்டும் விளையாட்டு மற்றும் பிற தனித்திறமைகள்ல சிறந்து விளங்கி உங்களுக்கு பெருமைகளை தேடித்தர போகின்றாங்க. அவங்களுடைய எதிர்காலமாக இருக்கட்டும் அல்லது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அல்லது திருமணம் குறித்து உங்களுக்குள்ள இருந்த கவலைகள் எல்லாமே நீங்கி உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு உங்களிடம் மிகுந்த பாசத்துடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ளுவாங்க. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதிகரிக்கப் போகிறது. சந்திரன் மனோகாரகன் என்பதால உங்கள் மனசை கட்டுப்படுத்தும் பேராற்றல் அவரிடமே உள்ளது. சந்திரன் தற்போதைய கோச்சார ரீதியா உங்களுக்கு சாதகமான நிலையை அடைவதால கடந்த காலங்கள்ல உங்கள் மனசுல இருந்த தேவையற்ற குழப்பங்களும் அலைபாயும் எண்ணங்களும் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைகளும் முற்றிலுமா நீங்கும். தெளிந்த நீரோடை போல உங்கள் மனம் அமைதியிலையும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் பதற்றப்படாம நிதானமா சிந்தித்து சரியான முடிவுகளை எடுக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உள் மனசு அமைதி உங்களை ஆன்மீக பாதையிலையும் நேர்மறை சிந்தனையிலையும் வழி நடத்தப் போகின்றது உங்களுக்கு. அதாவது
சந்திரனோட தற்போதைய கோச்சார ரீதி உங்களுக்கு சாதகமான நிலையை அடைவதோடு கடந்த காலங்களில் உங்கள் மனசில் இருந்த தேவையற்ற குழப்பங்களும் அலைப்பாயும் எண்ணங்களுமே மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைகளுமே முற்றிலுமா நீங்கும். அது கூட எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் பதற்றப்படாமல் நிதானமாக சிந்தித்து சரியான முடிவுகளை எடுக்கும் மனப்பக்குவமும் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. உள்மன அமைதியும் உங்களை ஆன்மீக பாதையிலையும் நேர்மறை சிந்தனையிலையுமே வழி நடத்தப் போகின்றது. குழந்தைகளோட அன்பு உங்களுக்கு அதிகமாக அதிகரிக்கப் போகின்றது. உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய சொல்ல கேட்டு நடக்கும் சமத்துவ பிள்ளைகளாக மாறுவாங்க. அவங்க கல்வியிலையும் விளையாட்டு மற்றும் பிற தனித்திறமைகளிலுமே சிறந்து விளங்கி உங்களுக்கு பெருமை தேடித்தர போறாங்க. இதுவரை பிள்ளைகளோட எதிர்காலமும் வேலை வாய்ப்பும் அல்லது திருமணம் குறித்து உங்களுக்குள் இருந்த கவலைகள் எல்லாமே நீங்கி உங்கள் பிள்ளைங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவங்களுடைய மிகுந்த பாசத்துடனும் மரியாதையுடனையும் நடந்து கொள்வீங்க. அவங்களுடைய அன்பான அரவணைப்பானையும் மழலை பேச்சும் அல்லது முதிர்ச்சியான அணுகுமுறையும் தான் உங்களுக்கு பெரும் மன மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது. அதாவது இனி வரப்போகும் நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியிலேயும் ஆகட்டும் விளையாட்டு மற்றும் பிற தனித்திறமைகளில் சிறந்து விளங்கி